நமச்சிவாயம். வாழ வைப்பால் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் தலைக்கு மேல் போன வெள்ளம் எல்லாமே நாம நினைக்கிறத விட தலையை மீறி கடந்து போயிடுச்சு. சில விஷயங்கள்லாம் நடந்து போயிடுச்சு. சில இடங்களை எதுவும் செய்ய முடியாம இருக்கிறோம், சில இடங்களை எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சில இடங்களை ரொம்ப அமைதியா சத்தம் இல்லாம இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே இந்த ஒரு ரொட்டேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு அப் அண்ட் டவுன்ஸ், லைஃபே ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கு, ஏற்ற இறக்கங்களோடு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது பதில் சொல்லுமா? இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து சூரியன் சிம்மராசியில தான் இருக்க போறார். கூட கேதுவும் புதனும் இருக்கிறார்கள். சார், இந்த கேது புதன் காம்பினேஷன் ஒரு பேட் காம்பினேஷன் தான், ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லும் போல. ஆனா சூரியன் ஸ்தான பலம் பெறுகின்ற போது அதுக்கு கொஞ்சம் பவர் கிடைச்சிடும், அது ஒரு யோகமா மாறிடும். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடையாக உள்ளதோ, ரொம்ப நாளா இதனால் வரலும் கேது அங்க உட்காந்துட்டு தடையை ஏற்படுத்தியிருப்பார். நீங்க யாராக இருந்தாலும், எந்த ராசியா இருந்தாலும், எங்க ஊர்ல இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், அது யுஎஸ் மாதிரி அமெரிக்கா, அல்லது யூரோப் கண்ட்ரிஸ், யூகே, மலேசியா, சிங்கப்பூர், இல்லை துபாய் போன்ற நாடுகள்ல. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரிதான். மெயினா இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ நம்ம நியர்பையா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மருத்துவ கல்லூரி வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அன்சப்போர்ட்டடா, கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு சில வழிபாடுகளை, ஒரு சில வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஒரு பரிகாரங்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடிய, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதுல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ல இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன். அதே போல செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரிசர்ச்சிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம். இப்படி நிறைய சப்ஜெக்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் மாறப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்க. மேஷராசி. மேஷராசிக்கு 7.5 சனி நடக்குது. மெயினாக வேலையில் அவங்க ரொம்ப கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சார், வேலையில பிரச்சனை இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். மேஷ ராசி அன்பர்களே, வேலை சிறப்பா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார். பூர்வ புண்ணியம் கொஞ்சம் பேசும். வேலை செய்யற இடத்துல இது நாள் வரையில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், உங்க அதிகாரிகள் உங்களுக்கு எதிரியா மாறி இருக்கலாம். அந்த அதிகாரிகள் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர், மேனேஜரோ, இல்லை பாஸோ, அல்லது சேர்மேன், எம்டி, சம்திங், கூட கொலீக்ஸாக இருக்கக்கூடியவங்க. இல்லை உங்களுக்கு அந்த வேலையே பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேலை ரொம்ப பிடிக்கும் பட் அங்கே ரெகனைஸ் இல்லாமல் இருக்கும், சம்திங். மொத்தம் வேலையில் இது 7.5 சனி செய்யக்கூடிய வேலை. இது அவரால் நடக்கக்கூடிய துன்பம், அவரால் ஏற்படக்கூடிய கஷ்டம். அப்ப நீங்க இந்த 7.5 சனியை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேஷராசி என்பர்களே. அப்பதான் நம்ம ஜாதகம் ஒழுங்கா பார்க்க முடியும். அப்படி அந்த சனி பகவானையும் 7.5 சனியும் மிக்ஸ் பண்ணாதான் மேஷராசிக்கு நல்ல பலன், அதாவது தெளிவா பலன் சொல்ல முடியும், முழுசான பலன் சொல்ல முடியும், உண்மையான பலன் சொல்ல முடியும். அப்ப மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு அந்த வேலையில சில கஷ்டங்கள் இருந்து, வேலையா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம். உங்களுக்கு எது வருமானமோ, உங்களுக்கு எது நீங்க ஜீவனம் செய்கிறீங்களோ, வருமானம் வருதோ, தொழில் செய்கிறீங்களோ, அது அந்த உத்தியோகத்தை குறிக்கும். நீங்க ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸு, செப்பல் ஷாப்பு, எல்லாம் மளிகை கடைங்க, மெடிக்கல் ஷாப்பு, ஷோரூம்ஸு, பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய அளவில் டெக்ஸ்டைல் ஷோரூம் வச்சு பண்ணக்கூடியவங்க,
மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள், முட்டை பண்ணைகள், கோழி பண்ணைகள், பல பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தீவனங்கள், உரம், அந்த மாதிரியான விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள். அப்போ அது அது தனியா ரியல் எஸ்டேட்டோ பில்டர்ஸோ பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல ஃப்ளவர்ஸு, தானியங்கள், பழங்கள், இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஏற்றுமதி செய்யக்கூடியவங்க, இறக்குமதி செய்யக்கூடியவங்க. அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மேஷராசி என்பர்களே, இப்போ சமீபமா நிறைய மேஷராசி என்பர்களுக்கு நான் ஒரு சமீபமா ஒரு 200 ஜாதகம் பார்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் மந்த்ல ஜூலைல ஒரு 200 ஜாதகம் பார்த்துருக்கோம். அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஜாதகர்களுக்கு இடதோஷம் ஏற்பட்டுள்ளது. அவங்க ஃபேக்டரியில, அவங்களுடைய தோப்புல, அவங்க வச்சிருக்கக்கூடிய காடுகள்ல, நிலங்கள்ல இடதோஷங்கள் ஏற்பட்டு அந்த இடதோஷம் அவங்கள டோட்டலாவே டவுன் பண்ணி கொண்டு வந்துருச்சு. அவங்க கம்பெனியா கூட இருக்கட்டும், நல்ல மகசூல் வந்த இடமா இருக்கு, இப்ப டல் அடிக்கும். இல்லைன்னா இவங்க நிறைய நம்பிக்கையா போடுவாங்க, அது அகைன்ஸ்டா மாறிடும். மகசூல் நல்லா வந்திருக்கும், ரேட்டு கிடைக்காது, இல்லை ரேட்டு நல்லா இருக்கும், மகசூல் இருக்காது. அப்போ ஏதேனும் ஒரு மாற்றங்கள், இது இடதோஷத்தை குறிக்கும். அது உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், உங்கள் கம்பெனியாக இருக்கலாம். இடதோஷங்கள் நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு. அப்போ அந்த மாதிரியான இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் மேஷ ராசி அன்பர்களே, இது இந்த மாதம் அது சரியாகும். அதற்கான வழிவகை உண்டு. அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும். மெயின் அதுதான் வேணும். வருமானம் வேணும். வருமானம் இதுக்கு இருக்கோ இல்லையோ, சாப்பிடணும், ஜீவனம் பண்ணணும், குடும்பம் பண்ணணும், கமிட்மெண்ட் இருக்கு, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், குடும்பத்தை காப்பாற்றணும், ஒரு பால் காசு கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, இஎம்ஐ இருக்கு, லோன் இருக்கு. அப்போ வருமானம் மிக மிக முக்கியம். அப்போ வேலையை இழந்து எனக்கு திரும்பவும் எப்போ சாமி வேலை கிடைக்கும், எனக்கு அதே கம்பெனியில எனக்கு திரும்ப கிடைக்குமா, என்னை கூப்பிடுவாங்களா, அப்போ அந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் அதிபதி சிறப்பான இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு ப்ரமோஷனோ அல்லது இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், வீடு வாங்குறது, வீடு மாற்றுவது, புதிய வீடு வாங்குவது, இதெல்லாம் நடக்க போகுது. இப்போது இடமாற்றத்துக்கான காலம், அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக பிஸ்னஸாக இருக்கலாம், ஏன் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, கிரிப்டோ கரன்சி, இன்னும் ஏனைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கும். அதே போல் சிவபெருமான் வழிபாடு எல்லாத்தையும் விட வசதியானது எதுனா சிவபெருமான் வழிபாடு பல கஷ்டங்களை நீக்கும். அதே போல் முக்கியமாக இந்த இல்லற வாழ்க்கை, ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் எப்போ இந்த மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இது இந்த இல்லற வாழ்க்கைக்கு அவ்வளோ சரிப்பட்டு வராது. நாம் பார்க்குறோம் நிறைய குடும்பங்களில் அந்த கணவன் மனைவி ஏமாற்றங்கள் இருந்து வருது. கணவன் மதிக்காமல் இருக்கலாம், ரெஸ்பாண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஒரு அலட்சியமாக இருக்கிறது, மிரட்டுறது. இந்த பொண்ணு அப்படியே பயந்து போய் இருக்கும். ஓ, எங்கள் வீட்டுக்கார் வேணும், எனக்கு இந்த கணவர் தான் வேணும், அவரே வேணும் அப்படின்னும். ஆனால் அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இல்லை சில இடங்களில் ஆம்பளை அந்த மாதிரி ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் ரொம்ப ராங் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பழக்கத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ரொம்ப நாளாக
நாங்கள் ஒரு 10 வருஷமா பழகிட்டு இருக்கோம் சாமி, திடீர்னு என்னை பார்க்க வேணான்னு வராதான்ட்டாங்க. அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் ஏமாற்றங்கள் கணவன் மனைவியாகவே இருக்கணும். அந்த மாதிரியே வாழ்ந்தவங்க, மனசார வாழ்ந்தவங்க. அப்போ அந்த கணவன் மனைவி காதலர்களாக இருக்கலாம். காதல் ஏமாற்றங்கள் எல்லாம், எனக்கு இவர் தான் வேணும், வசியம் சம்பந்தப்பட்ட எப்படியாவது எனக்கு செஞ்சு கொடுங்க சாமி, எப்படியாவது நான் ஜெயிக்கணும் என் காதல், எனக்கு முடிச்சு கொடுங்க, எனக்கு உங்களால் முடியும். அப்போ இந்த கணவன் மனைவி காதலர்கள், ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், ஜென்ஸும் லேடிஸும் இதில் வரக்கூடிய உறவு முறைகள், அது சின்ன பசங்களாக இருக்கலாம் அல்லது வயோதிக பருவமாக இருக்கலாம். இதில் ஏமாற்றங்கள் இருக்கும், பிரிவுகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் கொஞ்சம் நாளாகவே அது சரியில்லாமல் இருக்கு. ஒரு 3 மாசமா, 6 மாசமா, 8 மாசமா, சிலருக்கெல்லாம் ஒரு 1.5 வருஷமாவே சரியில்லாமல் இருக்கும். இதெல்லாம் காரணம் இருக்கு, எல்லாமே நேரம்தான். சிலதெல்லாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம், சில இடங்கள்ல அது செய்வினைகளாக இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், திருமணம் நடக்காமல் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நல்லது நடக்க போகுது. அதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்க போகக்கூடிய மாதமாக நல்ல வழி பிறக்கும். அதற்கான பரிகாரங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம் அன்பு பக்தர்கள்.